ஹாய். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 5 ஏஎம் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். காலையில 5 மணிக்கு எழுந்தாச்சு. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து விளக்கேத்தியாச்சு. இன்னைக்கு வேற எதுவும் பெருசா சிம்பிளா பூஜைலாம் இல்ல. ஒரு டியூஸ்டே மார்னிங் தான். ஸோ, அதனால அழகா வந்து சாமிக்கு தண்ணி மாத்திட்டு, பூ மாத்திட்டு விளக்கேத்தியாச்சு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு வந்தாச்சு. இதுக்கே 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ, வந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி புடிச்சு குடிச்சிட்டு, இன்னைக்கு வந்து நம்ம என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கோம்னா, பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா? இது வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். பச்சை பட்டாணியும், மூக்கடலை சுண்டலும் வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். இது காலையிலைக்கு இட்லி, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா. மதியத்துக்கு கத்திரிக்காய் சுண்டல் குருமா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சுண் அ க குருமா மாதிரி இல்ல. இது ஒரு காரக்குழம்பு மாதிரி. ஏன்னா மார்னிங் தான் நம்ம குருமா பிளான் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ காரக்குழம்பு மாரி. ஸோ நமக்கு 2 வேளையும் வந்து புரோட்டீன் இருக்க மாரி பார்த்துக்கிட்டேன். ஸோ 2 குக்கர்லயும் வந்து ஒ ஒண்ணொண்ணுத்தையும் போட்டு வச்சாச்சு. ஸோ 2மே வந்து ஈச் 5, 5 விசில். ஸோ அது ரெடி ஆகறதுக்குள்ள நம்ம வந்து இட்லி செஞ்சுக்கலாம். ஸோ எல்லா இதுக்கு நடுவுல பார்த்தா தக்காளியே இல்ல. ஒரே ஒரு தக்காளி தான் இருந்துச்சு. ஸோ என்னடா இது காலையில எழுந்து தக்காளி இல்லையே அப்படி சொல்லிட்டு உடனே இன்ஸ்டாமார்ட்ல வந்து ஆர்டர் பண்ணி தக்காளி வாங்கியாச்சு. ஆ நல்ல வேளை அவங்க ஒரு 20 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. வித்தின் 20 மினிட்ஸ்ல. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ப கடைக்கு போய் வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம 9:00க்குள்ள எல்லாத்தையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆ அவ்வளோதான். இட்லி வந்து ஊத்தி வச்சாச்சு. ஸோ இதுக்குள்ள இந்த 2 பேரும் வந்து விசில் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள ஆஃப் பண்ணிட்டு, ஸோ வந்து நமக்கு ஸ்டவ் காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ள நான் வந்து இட்லி ஊத்தி வச்சுட்டேன். இந்த டைம்ல நம்ம மத்த காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி. இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாக்கு. அ அப்படியே நான் போட்டு வந்து இந்த மாரி அரைச்சுக்குவேன். அ அ 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போட்டுட்டு, இந்த மாரி பட்டை, லவங்கம் ஒரு 2 பட்டை, ஒரு 4 லவங்கம் போட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸா அரைச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு இந்த பட்டாணியும் வந்து வெந்துருச்சு. அ உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இத குக்கர்ல தான் வந்து போட்டு தாளிக்க போறோம். ஸோ அதனால நல்லா வந்து மேஷ் ஆயிடும் உருளைக்கிழங்கு. ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆ எவ்வளோ பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் தோல் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து போட்டுட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் நான் இந்த குக்கர்லயே தான் வந்து தாளிச்சிட போறேன். ஏன்னா எனக்கு சீக்கிரமா வந்து நமக்கு முடியணும்னா, நான் கடாயில தாளிச்சேன்னா கொஞ்சம் டைம் ஆகும். மொளகாத்தூள்லாம் வேகறதுக்கு. ஸோ அதனால இதே குக்கர்லயே வந்து தாளிச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டா டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு இதுல வெறும் சோம்பு மட்டும் போட்டாவே போதும். நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு, இந்த அ அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், தக்காளி அந்த கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத வந்து இது கூட போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி, பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு, சும்மா லைட்டா வந்து வதக்குனீங்கன்னாவே போதும். ரொம்ப நேரம் இத வதக்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம குக்கர்ல தானே வந்து விசில் விட போறோம். ஸோ அதனால எல்லாமே ஈஸியா வந்து வெந்துரும். வேகல அப்படின்லாம் இருக்காது. ஆ அதனால வந்து நமக்கு இது கொஞ்சம் சிம்பிளா, ஈஸியா டக்குன்னு முடிக்கிற டிஷ் இது. இது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, இது கூட ஆ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த டைம்ல இதுக்கு தேங்காய், தக்காளி வந்து நம்ம அரைக்கணும். தேங்காய், தக்காளி அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளவே நம்ம இட்லி வந்து வெந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எடுத்து ஓரமா வச்சுட்டு, இந்த கலவைய வந்து அரைச்சுக்கிட்டோம். இப்ப இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம பட்டாணியும், உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய், தக்காளியோட அரவையும் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு, இதுல வந்து ஒரு 1 ஸ்பூன் போல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வேணுமோ அப்படி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்குள்ள இட்லி எல்லாம் ஆறிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டுட்டு, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் ரெடி பண்றதுக்கு வந்து ட்ர அ வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டு, வெங்காயம், பூண்டெல்லாம் இது பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த டைம்ல வந்து நமக்கு நல்லா ஒரு 3 விசில் விட்டு நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கூடவே வந்து
கத்திரிக்காவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து எழுந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. சரி அவங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இட்லி, ஒரு கொஞ்சம் குருமா வந்து ஊட்டியிருக்கேன். ஸோ இப்ப தான் இவங்க ஃபர்ஸ்ட்டு இந்த குருமா சாப்பிட போறாங்க. குருமான்னா என்ன ஜஸ்ட் வெறும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு, கொஞ்சம் பட்டாணி நசுக்கி அந்த மாரி தான் குடுப்போம். ஆ சாப்பிட்டுப்பாங்க ஓரளவுக்கு. கொஞ்சம் காரமெல்லாம் சாப்பிடுறாங்க. ரொம்ப இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. அவங்களுக்குன்னு தனியா நான் எதுவும் செய்யறது கிடையாது. நமக்கு செய்யறதே கொஞ்சம் காரம் கம்மியா போட்டுட்டு, அந்த மாதிரி வந்து நான் குடுத்துடுறது. அதுதான் வந்து நமக்கும் பெஸ்ட்டு. இல்லன்னா அவங்களுக்கு தனியா டெய்லியும் செய்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கத்திரிக்காய் வந்து செஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு இது 4ம் போட்டுக்கலாம். வெந்தயம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெய்லியும் சமையல்ல சேர்த்துக்கிறது நல்லது. உடம்பு குளிர்ச்சி அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட். நான் எந்த தாளிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாத்துலயுமே சீரகம் போடுவேன். நான்வெஜ் இல்லாததுக்கு எந்த வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துருவேன் டெய்லியும் சமையல்ல. நல்லா இது வதங்கிட்ட பிறகு பூண்டு தட்டி வச்சிருக்கிறதும், வெங்காயமும் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கின பிறகு, ஒரே ஒரு குட்டி தக்காளி வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். ஏன்னா, இது நம்ம எப்படியும் அரைச்சு ஊத்த போறோம். தக்காளியும், தேங்காவும். அதனால இந்த குட்டி தக்காளியே வந்து போதும். நல்லா நம்மளுக்கு சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா வரும். நான் கொஞ்சம் நெறைய கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு நான் வேற எந்த காயும் செய்யல. அதனால சரி கத்திரிக்காய் கொஞ்சம் நெறைய இருக்கட்டும்னு சொல்லிட்டு, இப்ப மூக்கடல கூட கொஞ்சம் கத்திரிக்காய் நெறையவே வந்து போட்டு செஞ்சிருக்கேன். ஒரே ஒரு காய் தானே ஆஃப்டர்நூன் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கொஞ்சம் லைட்டா வதங்கின பிறகு, அ மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ வேணுமோ, நாங்க இது குழம்பு மிளகாய் தூள் தான். ஸோ அதனால எனக்கு வந்து அளவு தெரியும். எனக்கு 2 ஸ்பூன் போட்டா கரெக்ட்டா இருக்கும். இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, நல்லா கொஞ்சம் காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுட்டு, ஆ தட்டு போட்டு வந்து மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடுனா தான் அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பிகினர்ஸ் யாருனா இருந்தா அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அ அவ்வளோதான். இத வந்து தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு ஒரு தேங்காய், தக்காளி வந்து அரைக்கணும். எ அந்த குருமாக்கு வந்து நம்ம தேங்காய், தக்காளி, சோம்பு போட்டு அரைச்சோம். இந்த காரக்குழம்புக்கு தேங்காய், தக்காளி, சீரகம் போட்டு அரைக்கணும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் சமையல். குருமானா வந்து சோம்பு, காரக்குழம்புன்னா சீரகம். இவ்வளோதாங்க சிம்பிள் சமையல். நான் இப்படிதான் சமைக்கிறது. ஸோ இது எனக்கு ஈஸியாவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். கேரண்டியா வந்து சாப்பிடலாம் இந்த சாப்பாடு. அந்த உடம்புக்கும் ஹெல்த்தியும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இத அரைச்சாச்சு. ஆ ஸோ இந்த மீன்வைல் அவ்வளோதான் ஓரளவுக்கு எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ அப்படியே சைட் பை சைடு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி பாத்திரத்தெல்லாம் சிங்க்குக்கு மாத்தியாச்சு. அப்படியே தொடச்சிட்டு, அதுக்குள்ள இந்த காய் வெந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத எடுத்து வந்து இதில ஊத்திற வேண்டியது தான். ஊத்திட்டு நல்லா வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி வைக்க வேண்டியது இல்லல்ல. அப்படியே வந்து தொறந்தே வந்து வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 80% கிட்ட நல்லாவே வந்து வெந்துட்டு இருந்துச்சு. இது இப்ப அந்த டைம்ல வந்து இந்த வ தேங்கா வந்து ஊத்திட்டா கரெக்ட்டா இருக்கும். ஆ கொஞ்சம் நாங்க வந்து தேங்கா நெறைய யூஸ் பண்ணுவோம். இது நீங்க வேண்டாம், தேங்கா வேண்டாம். ஒரு சிலருக்கு தேங்கா பிடிக்காது. ஸோ அவங்க வந்து நம்ம இதே இதோடவே வந்து விட்டுறலாம். என்ன வந்து தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 தக்காளி வந்து அ கட் பண்ணி போட்டுட்டா, நம்ம அரைக்கிறதுக்கு போட்டோம் இல்லைங்களா? அது இல்லாம வந்து கட் பண்ணி போட்டுட்டா அவ்வளோதான். நீங்க தேங்காவே போடாம அப்படியே அந்த குழம்பு அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்படிதான். மீன்வைல் வந்து இப்ப நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பாடு குடுக்கணும். அ அதுக்கு முன்னாடி சரி நான் என்னோட இட்லி தட்டு 10 தான் வரும். 10 இட்லி தான் வரும். அது 10 இட்லி வந்து பத்தாது. ஸோ அதனால ஆளுக்கு ஒரு தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏன்னா இட்லி நான் மறுபடியும் இட்லி ஊத்தி அது டைம் ஆகும். மறுபடியும் அத எடுக்கணும். ஆல்ரெடி இட்லி ஊத்துன இதுலயே இட்லி ஊத்துனா ஒரு மாதிரி வந்து ஒட்டிக்கும். அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால சரி தோசை ஊத்தி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு
சும்மா சூப்பரா வந்து ஒரு நெய் தோசை, ஆளுக்கு ஒரு நெய் தோசை எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஊத்திக்கிட்டோம். 2 இட்லி, 1 தோசை மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். அம்மா வந்து இட்லியே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து இட்லி குடுத்துட்டு, நம்ம வந்து தோசை செஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாம தோசையும் பிடிக்கும். சரி எதுக்கு அ பிடிச்சதையும் வந்து காலங்காத்தால கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்பவே சாப்பிட்டா அன்னைக்கு டே கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, ஆ தோசையும் வந்து போட்டாச்சு. மீன்வைல் இந்த குழம்பு வந்து கொதிச்சுட்ருக்கு. ஸோ இப்பவே வந்து கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 8:15 போல ஆயிருச்சு. ஸோ 8:15க்குள்ள நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டோம். இது கூடவே வந்து அ அரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன். அது வந்து அம்மா இல்ல நானு எனக்கு நடுவுல எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு 12:00க்குள்ள வந்து அது வச்சுட்டா அது வந்து வெந்துடும். ஸோ அரிசி ரைஸ் வந்து இதுவாயிடுச்சுன்னா, இது கூட வந்து நம்ம தயிரு, அப்புறம் மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசன் இல்லைங்களா? மாம்பழம் இல்லாம நம்ம எப்படி சாப்பிடுறது? ஸோ கண்டிப்பா மாம்பழம் இல்லாம வந்து எங்களுக்கு டேவே போகாது. அதுவும் இல்லாம இன்னும் 10 நாள் தான் மாம்பழ சீசன் இருக்கு. அத நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆ ஸோ அந்த மாம்பழம் சீசன் முடியிற வரைக்கும் வந்து கண்டிப்பா மாம்பழம் வந்து சாப்பிட்டே ஆகணும். ஸோ உங்களுக்கு எத்தன பேருக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கி வந்துருச்சு. மாம்பழ சீசன் முடியிற சீசன் வந்துருச்சு. அதான் ஸோ இதுதான் வந்து அ என்னோட ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து இந்த குழம்பு பார்த்தா நல்லாவே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. மேல லைட்டா எண்ணெய் கட்டி இருந்துச்சு. நான் நெறைய ஆயில்லாம் போடல. ஒரு 1 1/2 ஸ்பூன் மாரி தான் வந்து ஊத்தியிருப்பேன். ஸோ அதனால பெருசா உங்களுக்கு ஆயில் தெரியல. அதுக்கப்புறம் அ பால் வந்து காய வச்சு அ தயிர் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சொம்புல குட்டி அடுப்புல வச்சிருக்க பால் வந்து 2 நாள் முன்னாடி வாங்குனது. ஸோ அதனால இது வந்து இன்னைக்கு வாங்குன பால். இது கெட்டு போயிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு இத தனியாவே நான் வந்து காய வச்சுட்டேன். அந்த பால் தனியா காய வச்சுட்டேன். ஸோ இது 2த்தையும் வந்து காஞ்சிட்ட பிறகு எடுத்து உர ஊத்திரணும். ஊத்திட்டா அவ்வளோதான். இன்னைக்கு மார்னிங் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு முடிஞ்சது. ஆ ஆ சூப்பர். நான் இந்த பால் வந்து திரியல. பால் திரியாம வந்து காயறது வெயில் காலத்துல ரொம்ப வந்து ஒரு பெரிய அபூர்வமா இருக்கு. ஆ ஸோ அதனால சூப்பர். இப்ப வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வேண்டியது தான். ஓகேங்க. இன்னைக்கு மார்னிங் விளாக் அவ்வளோதான். நம்ம நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.